6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெறும். 10 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், இளம் வாக்காளர்கள் முதல் மொத்தம் உள்ள 6,41,00,000 வாக்காளர்களுக்கும் வாக்குரிமை கிடைக்கும் வகையில் நாம் அனைவருமே வீடு வீடாக செல்ல வேண்டும். இப்படி அனைவரது வாக்குரிமையையும் பெற்றுக் கொடுக்க வேண்டியது நமது கடமையாகும். இதனை நீங்கள் சரியாக செய்துவிட்டாலே போதும். 2026 தேர்தலில் நமது தலைவர்தான் முதலமைச்சராக அமர்வார் என்று தெரிவித்தார். வன்னியர் உள் இடஒதுக்கீடு கோரி தமிழகம் முழுவதும் டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் தொடர்வதை காங்கிரஸ் கட்சி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. தாவேகா பக்கம் காங்கிரஸ் செல்லும் என கூறப்பட்ட நிலையில் திமுக கூட்டணியில் தொடர்வதாக செல்வ பெருந்தகை விளக்கமளித்துள்ளார். சத்தீஸ்கரில் சுக்மா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 3 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்ற நிலையில் நிதிஷ்குமார் 10வது முறையாக பீகார் மாநில முதல்வராக வருகிற 19ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். ஆபரேஷன் சதர்ன் ஸ்பியர் என்ற பெயரில் 12க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களையும் 15,000 துருப்புகளையும் கரீபியன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவம் குவித்துள்ளது. இதனால் வெனிசுலா மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து சிறப்பு அவசர நிலையை அறிவித்த வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ நிலம், கடல், வான்வெளியில் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டுள்ளார். இதனால் அந்த பிராந்தியத்தில் பதற்றம் நிலவி வருகிறது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் இந்தியா 124 என்ற இலக்கை எட்ட முடியாமல் 2வது இன்னிங்ஸில் 93 ரன்னில் சுருண்டு படுதோல்வி அடைந்தது. இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா இந்திய மண்ணில் 15 வருடத்திற்கு பிறகு டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது.